வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது மதுரையில் உள்ள ஏர்போர்ட். ஆல்ரெடி போயிருக்கேன். பட் என்னோடய அண்ணன் வந்து அங்கேருந்து வராப்புல. ஸோ அதை அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறக்காண்டி நான் போகிறேன். ஸோ இது வந்து என்ஜாய்மெண்ட்டான ஒரு ரைடாக தான் இருக்கும். ஏன்னா அண்ணனை வந்து அனுப்பிவிட்டு சிங்கப்பூர் போயிட்டு ரிட்டன் வராப்புல. இதில் வந்து எமோஷ்னல் நிறையா பார்க்கலாம். அங்கே உள்ள அந்த ஏர்போர்ட்டில் சில பேர்லாம் எங்கள் அண்ணன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாப்புல. ஆனாலும் சில பேரோட 5 வருஷம் 10 வருஷம் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. பிறந்த அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் 10 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க நம்ம அப்பா அப்படின்ற பார்க்கறோட ஏக்கம்லாம் நம்ம ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணுறவங்களோட இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது ஒரு வீடியோவும் மேக் பண்ணலாம். அவங்களோட இமோஷனல் எப்படி இருக்குன்றதே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டை அடித்து கிளம்புதாங்க. நம்ம இது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோரிப்பாளையத்துலேருந்து தான் கிளம்புறேன். என்னோடய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோரிப்பாளையம் வழியாக போய் நம்மளோட அந்த ஏர்போர்ட் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே விலாக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நல்லபடியாக ரைடு எப்படி போய்கிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா சும்மா அருமையாக போய்கிட்டே இருக்குது. ஸோ ரோடும் சரி சொல்லவே வேண்டாம், சூப்பராக தான் இருக்குது. இன்னமும் மதுரையை வந்து அழகுபடுத்துறதுக்கு ரோடில் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. சொல்லப்போனால் அந்த செல்லூர்லேருந்து இங்கிட்டு கோரிப்பாளையம் வந்து அப்படியே மேலமடை போகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்ட போகிறாங்க. அதுக்கான பணிகள்லாம் நடந்துக்கிருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிராஃபிக் ஆகிறதுலாம். ஆனால் போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட நத்தம் பாலம் ஆரம்பத்தில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த பக்கம் போகிறதுனா. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக கீழேயும் போகிறதுக்கு நல்லா இருக்குது. காரணம் என்ன, மழை பெய்யும் போது கீழே போயிடுவீங்க, சரிங்களா? வெயில் அடிக்கும் போதும் கீழே போயிடுவீங்க, தொல்லையே இருக்காது, ஈஸியாகவும் போயிடலாம். ரெண்டுமே இல்லாதப்போ மேலே போனோம்னா சும்மா அருமையாக இருக்குங்க. ஐயோடன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் ஸ்பீடாக போகிற மாதிரியே தெரியாது. ஏதோ அது பேரே அதுதான் வச்சுருக்கான், பறக்கும் பாலம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ண இன்னும் முதல்ல டெவலப் ஆகும். ஸோ ஆர்ச்சு பார்த்திங்களா? ஸோ அந்த காலத்தில் கட்டின ஆர்ச்சு இப்போ நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கிறது அந்த ஏர்போர்ட்டை நோக்கி தான் போய்க்கிருக்கோம். ஸோ இந்த தேட்டரை காமிக்கிறேன் பாருங்கள், வெற்றி தேட்ரு. வெற்றி தேட்டரோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படி என்னென்னா, மெயினானது வந்து என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை. வெற்றி தேட்டரில் வந்து ஸ்டார்டிங் என்ன படம்னா இருக்கும், அது தலை படமோ தளபதி படமோ இல்லை வேறு யார படமாக இருந்தாலும் அவரோட ரசிகர் தலை, அந்த தலையோட ரசிகரோட இது வந்து பிஜிஎம் போட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். எந்த தேட்டரில் அந்த மாதிரி நடக்காது. ஆனாலும் தளபதி படம் நடந்தாலும் இதே தான் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணுவாப்புல. ஸோ அது அவரோட இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செம்மேரி சர்ச்செலாம் வருது. ஓகே, அதுலேருந்து அப்படியே நம்ம போய்க்கிருக்கோம் ட்ராவல் பண்ணி. ரோடு பார்த்திங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் ரஷ்ஷாக தாங்க இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா டிராஃபிக்லாம் ரொம்ப அதிகம் தான் இந்த இடத்துல. ஸோ இருந்தாலும் நம்ம அடித்து பூந்து போயிட்டே இருப்போம். கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டிய இடத்துல ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்து மெதுவாக போங்க. ஓகே, சில பேர் வந்து சிக்னலை கவனிக்கிறாங்க, ஆப்போசிட்டில் வர்ற வண்டியை கவனிக்காமல் அவங்ககிட்ட கிராஸ் ஆகிறாங்க. நமக்கு அது பிரச்சனையாக இருக்குது. நான் அதை நல்லா நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ரீசெண்டாக ரைடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முஸ்லீம் லேடி டக்குன்னு வந்தாங்க. அவங்களால 360 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியாது. ஸோ 90 டிகிரி இப்படி தான் பார்ப்பாங்க. சைடில் என்ன நடக்குதுன்றது பெருசாக தெரியாது, அந்த பர்தா போட்டிருக்கிறதுனால. சடனாக போய் நான் நிப்பாட்டினேன். சொல்லப்போனால் அவங்கள மோத வேண்டியது நான் இழுத்து அடித்ததுனால ஏபிஎஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு, ஈஸியாக நிப்பாட்டிட்டேன். ஆனால் அவங்க அதை கண்டுக்காமல் அவங்ககிட்ட அடுத்த வேலையை பார்த்துட்டு ஓட போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு செம்ம கடுப்பு, என்னடா இப்படி நடந்துக்கிருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இருந்தாலும் சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன். ஓகே, இனிமேல் ரைடில் வந்து இனிமேல் ரொம்ப பார்த்து தான் இது பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெதுவாக தான் போக ஆரம்பிக்கணும்னா நம்மளோட பிளான் வந்து இன்னும் பெருசாக இருக்குது. அதனால் நமக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. டிடிஎஃப் மாதிரி கேஸோ இந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது. நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறோம். எனக்கு ரைடுன்றது பிடிச்சது. நிறைய இடத்த காமிச்சு இந்த மாதிரி இடங்கள்லாம் இங்கே இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்றதான் நம்மளோட நோக்கத்தோடு தான் வந்திருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க, சரிங்களா? இப்போ ரோடு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, பைபாஸில் போய்க்கிருக்கோம். அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஓட்டுறதுக்கும் சும்மா அருமையாக இருக்காப்புல. ஸோ எந்த இடத்துல நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த இடத்துல தேவையில்லாத இடத்துல குறைக்கணுன்றது இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, பைபாஸ்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்க. ஸோ ரைடு அண்டு விட்டு ரோடு இயற்கை எப்பா பயங்கரமாக போய்க்கிருக்கு.
அந்த ஏக்கத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த ஏக்கத்தை நான் நேரில் போய் பார்க்கணும். ரெண்டாவது, சில பேர் வழியை அனுப்புகிறவங்களும் வருவாங்க, அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறவங்க, அங்கேருந்து வர்றவங்களையும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க இல்லையா. அதனால் எங்கள் அப்பா வந்து துபாய் போயிட்டு 2 மணி நேரமோ 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் அந்த இடத்துக்கு போய் நிற்போம். அப்பா வருவாரான்னு வெயிட். சின்ன வயசில் இதெல்லாம் நடந்தது, நான் பார்த்தது. எப்போ வருவார் நைட் டயத்துலங்க, மறக்கவே முடியாது. சென்னைக்கு போயிருக்கு இது வரைக்கும். அப்போ அம்பாஸ்டர்காரர் தான். அம்பாஸ்டர்ன்றது பெரிய லெவலு. அப்போ உள்ள காசுக்கு 1500 என்னமோ தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்பாஸ்டரில் போய் வெயிட் பண்ணி அப்பாவை கூட்டிக்கிட்டு அப்படியே நாங்கள் வருவோம். அவர் ஏதாவது டிவி, அப்புறம் இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கோடாலி தைலம் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது நேரம் இது. அப்போ நான் எங்கள் அம்மா கூட நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த டயத்தில் நடந்ததும். இப்போ மெரிச்சு பண்ணி பார்க்கும்போது இப்போ பைக் வசதி, நிறையா வசதி வந்துருச்சு. இப்போ எங்கள் அண்ணனை ரிசீவ் பண்ணுறது ஈஸியாக, வரியானே ஓகே நான் கரெக்டாக அந்த டயத்தில் வந்துடுறேன், முடிஞ்சு போச்சு. ஆனால் முன்னாடி காலத்தில் அப்படிலாம் இல்லை, டோட்டலாகவே வேறு. இப்போ ஈஸியாக நம்ம மதுரையிலே போட்டுறாங்க. மதுரையிலேருந்து ஈஸியாக கூட்டிகிட்டு நம்ம ஊருக்கு ஈஸியாக வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் டெவலப் ஆக இன்னும் நம்மளுக்கு வந்து வேலைகள்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஸ்டார்டிங் அந்த என்ட்ரன்ஸில் போக ஆரம்பிச்சிட்டேன். இதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ஒரு உள்ளே போகிறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 20 ரூபா வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ என்ன நடக்குன்றதை நீங்களே லைவாகவே பாருங்கள். ஸோ லைவாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னமும் அந்த 20 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் பார்த்தேன், சரி கொஞ்சம் அங்கே தள்ளி போய் கொஞ்சம் நிழல் பகுதியில் நிப்பாட்டிட்டு அப்படியே நம்ம அப்படியே விலாக் பண்ணி அப்படியே அழகாக வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரப்பகுதியை பார்த்து அழகாக அமைஞ்சிச்சு. ஓகேடா இங்கே போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா இடம் சும்மா அருமையாக இருக்காப்புல. ஓரளவு வந்துட்டேங்க. ஒரு வழியாக உள்ளே வந்துட்டு இப்போ ஏர்போர்ட்டில் போய்க்கிருக்கோம், அந்த ஏர்போர்ட் பக்கத்தில். ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். மதுரை ஏர்போர்ட்டு கட்டினதுனால நமக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஊர் பக்கம்னால ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். நம்மளும் இனிமேல் ஃப்ளைட்டு போகணும். இது வரைக்கும் நான் போனது இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்போ நடக்குன்றது தெரில, பார்ப்போம். கண்டிப்பாக நடக்கும்போது அதை நான் ஃபஸ்ட் டைம் சொல்லி தான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து ஃப்ளைட்டில் போனதில்லை. பைக்கு, காரு அப்படின்ற மாதிரி தான் போய்க்கிருக்கு. ஒரு நாள் கண்டிப்பாக போவோம். இந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு நாள் போய் அதை வ்ளாக் பண்ணி பயங்கரமாக பண்ணுறோம். அந்த வீடியோ வித்தியாசமாக இருக்கணும். ஓகேங்க, ஏர்போர்ட் வந்து இப்படி தான் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்குது. பயங்கரமான கண்ணாடிலாம் போட்டு இதாக தான் இருக்குது. ஆனால் இவங்களோட ரியாக்ஷன் தான் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கேட்கத்திலே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும்தாங்க இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் சொல்கிறேன். ஒருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வரும்போது அந்த பொண்ணு சின்ன வயசுல தான் அப்பா பார்த்துருக்கும் போல் ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதுருச்சுங்க. அதை என்னால் எப்படி எமோஷனலாக சொல்லவே முடியாது. அது வீடியோ எடுக்க முடியல அந்த நேரத்தில். ஏன்னா முன்னாடி நின்றுட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போல் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, அதனால் நோ ப்ராப்ளம். ஆனால் நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஓகே, இப்போ இங்கே ஒரு சிலை வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இதோட சிலை திருமலை நாயக்கரோட சிலையா இல்லை வேறு யாரோட சிலையா எனக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ண தரல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சிலை வந்து இன்னாருடையது, ஏன்னா ஆல்ரெடி பசுமன் சிலை வைக்கிற மாதிரி பேச்செல்லாம் வந்துச்சு. கடைசி இந்த சிலை தான் இப்போதைக்கு மெயினில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த சிலையை காமிச்சிட்டு உள்ளே போய் நம்ம காமிப்போம் ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ முடிஞ்சளவு கமெண்ட் செக்ஷனில் இந்த சிலை வந்து திருமநாயக்கரா இல்லை வேறு யாரோட சிலையான்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் இவங்கள வச்சுருக்காங்க இந்த இடத்துல அப்படின்றதையும் சொன்னால் எனக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. சரிங்களா? ஓகே, அப்படியே போய்க்கிருக்கேன். நம்ம வந்து அண்ணன் வந்து சிங்கப்பூர் டு இந்தியாவில் நம்மளோட மதுரையை தான் போட்டிருக்காப்புல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாப்புல. ஆனால் கொஞ்சம் நேரம்லாம் ஆகலை, நல்லா வெயிட் பண்ண ஸ்டாப்பில். வேறு வழி இல்லை, நின்று அண்ணனை பக்குவமாக நம்ம ஊரில் போய் விடுறதா நம்மளோட வேலை. பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ண. இந்த உங்கள் ஃபுல்லாக வந்து இன்னமும் 1 மணி நேரம் நேரத்தை வரக்கூடிய ஆள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறான்னு பாருங்கள். வருகை, இது வந்து வருகை. அதே வந்து அனுப்புகிற இடம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப சோகமான இடமா இருக்கும். என்னை விட்டு பொரியலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது சைடில் பார்த்திங்கன்னா நம்ம மதுரையோட கல்ச்சர் ஃபுல்லாக சைடில் இருந்துச்சு. மாடுபுரி வீரர், அப்புறம் அவங்க நடனம், இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் காமிச்சாங்க. இப்போ இந்த பூக்களை காமிச்சிட்டு என்ன காமிக்க போகிறேன்னா,
நம்ம அனுப்பி வைப்போம்ல. இப்போ எங்கள் அப்பா வந்து நான் ரிசீவ் பண்ணேன், எங்கள் அப்பா வந்தார், வெயிட் பண்ணி கூட்டி போனேன்னு சொன்னேன்ல. இதே நாங்கள் அனுப்பி வைக்கும்போது எப்படி அனுப்பி வைப்போம் அப்படின்னா, எங்களை விட்டு போகிற எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு ஔவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை, இல்லைன்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தால் ஃபாரின் போகணும்னு அவசியமே இல்லை. இதான் உண்மை. நமக்கு மீறி அடுத்தவங்க நல்லா இருக்கானே, நம்ம அதை விட நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஃபாரின் நிறையா பேர் போயிட்டு டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம். ஸோ முடிஞ்ச அளவு அதை தவிர்க்க நல்லது. ஸோ ஓரளவுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டாப்பில். ஓகே, அவரோட இதெல்லாம் திங்ஸ்லாம் இது பண்ணி அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ரொம்ப நாள் சென்று வரவங்களோட இது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, போய்ட்டு வரேன். பாய்.